பாம்பே பஜார் ஃபாலோவர்ஸ்க்கு இனிய நல்வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2025 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? மாதம் முழுவதும் சுக்கிரனும் குருவும் ராசியை வலுத்து பார்க்கக்கூடிய, புத்துணர்ச்சி பிறக்கக்கூடிய, தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி 2025 இருக்கும். எனக்கு அப்படி இல்லையேங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு 6-8 அமைப்புகளில் அல்லது பாபத்துவ நிலைகளில் தசாபுத்தி நடந்துகிட்டு இருந்தால் இந்த தன்மை இருக்காதுங்க. இந்த கோச்சார நிலை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். நானே ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பித்தேன், புதிய ஒரு சோஷியல் மீடியா ஆரம்பித்தேன், நானே ஒரு புதிய ஒரு கடை ஆரம்பித்தேன், ஒரு தொழில் ஆரம்பித்தேன், ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தேன், புதிய வேலையில் ஜாயின் பண்ணேன் அப்படின்ற மாதிரியான நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதம்ங்க. 2 சுபர் ராசியை வலுத்து பார்க்கும்பொழுது மனம் புத்துணர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய சில தன்மை அப்படின்ற மாதிரியான நல்ல தன்மை வந்துடும். வேலை மாறி போகலாமா, இல்லை வியாபாரத்தை விட்டுட்டு போயிடலாமா, வேலை செய்கிறனாலும் வியாபாரம் பண்ணலாமா, வியாபாரம் பண்ணுறனாலும் வேலையை பண்ணலாமா, வியாபாரத்தில் நஷ்டம் எடுத்தால் அதை தூக்கி விட்டு ஒழிச்சிட்டு நம்ம பேசாமல் வேலைக்கு போகலான்ற மாதிரியான எதை செய்தால் லாபம் வரும்ன்ற மாதிரியான விஷயங்களை அடையாளம் காணக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி 2025 இருக்குங்க. அண்ணனோட பிரச்சனை இருந்தது, தம்பியோட பிரச்சனையாக இருந்தது, பங்காளியோட இருந்தது, அவரோட இருந்தது, இவரோட இருந்தது, பக்கத்து நிலத்துக்காரரோட இருந்தது, பக்கத்து வீட்டுக்காரரோட இருந்தது, இது மாதிரியான அமைப்புகள்லாம் 6ஆம் இடத்து சனியின் இருப்பால் அப்படியே தூளாக தவிடுபடியாக ஆக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். மிக முக்கியமாக பாக்கியாதிபதி உச்சமாக இருக்கிறாருங்க, அதுவும் 7ஆம் இடத்துல இருக்காருங்க. அங்கே இருக்கிற ராகுவை சாந்தப்படுத்தி இருக்காருங்க. நல்ல அமைப்புகள், கணவன் மனைவி உறவுகள்னு சொல்லிட்டு அனைத்துலேயும் நல்லது இருக்கக்கூடிய தன்மைங்க. இப்பயே உங்களுக்கு நட்பு காதல் அமைப்புகள் வந்திருந்தால் அது அப்படியே திருமணம் சார்ந்த அமைப்புகளை நகர்த்தி கொண்டுட்டு போக அமைப்பு அப்படின்ற மாதிரியான சகல தரப்பு அமைப்புகளும் கோச்சார நிலைகள் மிகப்பெரிய மேன்மைகளை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ செவ்வாய் மட்டும் வக்ரமாகி ராசியோட தொடர்பு கொள்றாருன்னா அவர் திக்பலமாக 10ஆம் இடத்தோட ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரு. வேலை தொழில் வருமானம் சார்ந்த அமைப்புகள் மிகப்பெரிய மேன்மை இருக்கும். கலத்தரம் சார்ந்த அமைப்புகளில் லாபம் இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், மேன்மைகள் இருக்கும், குறுகிய பயணம் வரும், போயிட்டு திரும்பி வரக்கூடிய அமைப்பு. கணவரோட சேர்ந்து ஒரு வெக்கேஷன் போகிறேன், மனைவியோட சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறேன், அதை சர்ப்ரைஸாக பண்ணுறேன்ற மாதிரியான உங்களுக்குள் அந்யோன்யம் காதல் பெருகக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு பரஸ்பர மனநிலை இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மையாக இருக்குங்க. காதலர்களுக்கு இது ஒரு இனிய மாதம். ராசியை வலுத்து குரு பார்த்து கூடவே கேதுவோட அமைப்புகளில் இருக்கிறனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இருக்குங்க. குலதெய்வ பிரேயர்ஸ் பண்ண, காசி போனேன், கைலாசம் போனேன்ற மாதிரியான அமைப்புகள், திருவண்ணாமலைக்கு போனேன், தைப்பூசத்துக்கு நான் முருகனுடைய 6 படை வீட்டுக்கு போனேன்ற மாதிரியான உங்களுக்கு வயதுக்கு தேவையான சில ஆன்மீக அமைப்புகள், இங்கே அனுமதிக்கப்படக்கூடிய சில அமைப்புகள்ன்ற மாதிரியான நட்பலன்களை இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2025 நிச்சயமாக வைத்திருக்கு. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பற்றியான கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு. இந்த மிக முக்கியமாக ராசிநாதன் வலுத்து 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் அமர்றது மிகப்பெரிய மேன்மை அப்படின்னு சொல்லலாம். மனதுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சி, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தன்மைகள், நல்ல எண்ணங்களை உருவாக்கி அது பழிக்கக்கூடிய அமைப்புகள்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நல்ல அமைப்பு இருக்கும். அப்ப கஷ்டமே இல்லையாங்க, வேலை தொழில் சார்ந்த அமைப்புல இவ்வளவு நாள் கஷ்டம் சங்கடத்தில் இருந்தீங்களா, அதுல இருந்து மாறி போவீங்க அப்படின்ற சில விஷயத்த சொல்லிட்டேனே. இதுக்குள்ளே பல விஷயம் இருக்கு, அது என்னன்னு உங்களுக்கும் தெரியும். பல நல்ல மாற்றங்களை உறுதியாக எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை இருக்கக்கூடிய பொற்காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னமும் எஞ்சி சில நாட்கள் இருக்கு. சனி 7க்கு போன பிறகு நீங்களும் பிடிவாதக்காரராக மாறுவீங்க. ஆனால் இந்த இடத்துல ராகுவோடு அவர் இருக்கிறது முதல்ல சில கடுபலன்களை செய்வார். அது இப்போ இல்லை, சற்று கவனமாக இருங்க. இந்த 3-4 மாதங்கள், அந்த மார்ச், ஏப்ரல், மே போன்ற காலகட்டத்தில் அந்த தன்மை நடக்கும். இப்பொழுது இன்னமும் இனிய நிகழ்வு வச்சிருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் பிப்ரவரி 2025 இருக்குது. அவ்வளோ பெரிய கஷ்டங்களையோ நஷ்டங்களையோ தராத ஒரு மாதமாக பிப்ரவரி 2025 சகல தரப்பு கன்னிராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.